ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ ரங்கநாதனின் திரு அருளாலும் அடியேனின் ஆச்சாரிய அனுகிரகத்தாலும் ஆழ்வார்களின் அருளிச் செயல்ல மிகவும் தலை சிறந்ததாக இருக்கக்கூடிய திருமாலைங்கிற பிரபந்தத்தை அனுபவிப்போம். மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்க கற்றினம் மேய்த்த கடலினைக்கு உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. இந்த தனியன் திருமாலையை பாடிய தொண்டரடி பொடியாழ்வாரையும் இவருடைய பிரபந்தத்தையும் அனுசந்தானம் பண்ணணுங்கிறது. இவர் எம்பெருமானின் வனமாலையின் அம்சமாக மார்கழி கேட்டை நட்சத்திரத்துல கும்பகோணம் அருகில் உள்ள திருமண்டங்குடிங்கிற கஷேத்திரத்தில் அவதரித்தவர். இவரின் இயற்பெயர் விப்ரநாராயணர். இவர் 2 பதிகங்கள் பாடினர். ஒன்று திருப்பள்ளி எழுச்சி, மற்றொன்று திருமாலை. திருமாலைங்கிற இந்த பிரபந்தத்தை அறியாதார் திருமாலையே அறியாதார். இது எளிய தமிழ்ல குழந்தைகள் கூட புரிந்து கொள்ளும் அளவுக்கு பாடியிருக்கார். 45 பாசுரம். எல்லோரும் இத திருப்பாவை சொல்வது போல சொல்லணும். இதுல எம்பெருமானின் பரதத்துவத்தையும் ஞான வைராக்கியத்தையும் துர்மதங்களை கண்டித்தும் பக்தி பிரபத்தியையும் நாம சங்கீர்த்தனத்தின் ஏற்றத்தையும் பறக்க சொல்லியிருக்க. விஷ்ணு தர்மத்தின் சாரமாக அமைந்தது இந்த பிரபந்தம். விஷ்ணு தர்மத்துல நாம சங்கீர்த்தனத்தை உபதேசம் பண்ணவர் சௌனக ரிஷி. கேட்டவர் பஞ்சபாண்டவ வம்சத்துல வந்த சதானிகர்ங்கிற ராஜா. இதை அனுசரிச்சே ஆழ்வார் பாசுரத்தை சொல்றார். கேட்டவர் சாட்சாத் பெரிய பெருமாள் ரங்கநாதர். ஏன்னா இவர் தன்னோட பாசுரத்துல அரங்கத்தரவனை பள்ளியானேன்னு கூப்பிட்டு சொல்றார். அங்க அந்த ராஜா விஷயம் தெரியாதவன், இங்க சர்வஜன். நாம மகிமையை கேட்டு சந்தோஷப்படுறான். ஆழ்வார் முகேன கேட்கணும்னு அரங்கனுக்கு ஆசை. ஆழ்வாரின் சிறப்பு என்னன்னா, ரங்கநாதனை தவிர வேற ஒரு அர்ச்சாமூர்த்தியை திரும்பி கூட பார்க்க மாட்டார். திருவரங்கம் தவிர வேற ஒரு திவ்ய தேசத்துல கால் பதிக்கல. தினமும் சந்திர புஷ்கரில் தீர்த்தாமாடி அரங்கன் பிரசாதைத்தான் அமுது செய்வார். இவருக்கும் இவருடைய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் அருளிய பெரியவாச்சான் பிள்ளைக்கும் வாசி உண்டு. இவரும் திருமண்டங்குடி பக்கத்துல உள்ள சேங்கனூர்ல அவதாரம் பண்ணவர். 2 பேரும் ஒரே குலம். ஆழ்வாரிடத்துல அதீத ஈடுபாடு கொண்டவர் பெரியவாச்சான் பிள்ளைங்கிறதுக்கு இவருடைய வியாக்கியானத்தை பார்த்தாலே தெரியும். 2 பேரும் தான் அவதரிச்ச ஊரை விட்டு ஸ்ரீரங்கமே கதின்னு இருந்தார்கள். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.